ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நண்பா. கடந்த வீடியோ கூட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே தரேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. எந்த சந்தேகனாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா OnePlus 10T. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்பயுமே அடுத்த ஒரு இப்போ OnePlus 10 இருக்கா, அடுத்த லெவல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்துடும். போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா 90க்கு பதிலாக 9R லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 90 வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 9RTயாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இந்த வட்டம் ரூமர்ஸில் பார்த்தீங்கன்னா 10T அப்படின்ற பேரில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம OnePlus 10 Pro லான்ச் ஆச்சுல, அதே டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைனில் முன்னாடி பின்னாடி எதுவும் வித்தியாசமாலாம் இல்லை. நீங்கள் பார்க்குற இமேஜ் எனக்கு தெரிஞ்சு பக்காவாக OnePlusோட 10 Pro தான் எடுத்து போட்டு OnePlus 10Tன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துட்டிங்கன்னா 6.7 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் LTPO 2.0, அதாவது 1:120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீனோட இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆகிக்கிறோம். 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டோடு கொடுக்குறாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வரப்போகுது. அதில் எந்த ஒரு பஞ்சாயத்து கிடையாது. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா செட்டப்பாக நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட வரப்போகுது. செகண்டரி பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இப்போ என்ன எனக்கு ஒரு டவுட்னா, OnePlus அவங்க இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளுக்கு அதுவும் இந்த 16 மெகாபிக்சல் கொடுப்பாங்கன்ற எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ப்ரைமரி 50, செகண்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8 மெகாபிக்சல் தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சமீப காலமாக அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் உருப்படியாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சொச்சம் மிச்சம், அதாவது R சீரீஸு, T சீரீஸு, RT சீரீஸு, நார்டு சீரீஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு 8 மெகாபிக்சலாக தான் வரதுக்கு 65% வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 45% வேணால் அந்த லீக்கில் இருக்கிற மாதிரி 16 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரின்னு பார்க்கும்போது 4800 mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்களாம். 150 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூடாக வரப்போகுது. ஸோ OnePlus அவங்க மேலே இன்னமும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குன்னா பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஏன்னா சாம்சங்காக இருக்கட்டும், ரெட்மி, ஷோமி அவனோட ஐரன் மாடல்லாம் கூட சார்ஜர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus இன்னமும் சார்ஜரை கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா பிராண்டையும் பார்த்து காப்பி அடிக்காமல் OnePlus இப்போனாச்சு அந்த ப்ரோஜனமாக சார்ஜரை கொடுக்குறாங்களே, அதை நினச்சி பெருமைப்பட்டுக்க வேண்டியதான் OnePlus யூசர்ஸு. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர்னா Snapdragonோட 8+ Gen 1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வரப்போகுது. 8+ Gen 1 பேரே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல. 8 Gen 1, இது 8+ Gen 1 ஓவர் கிளாக்கடு வெர்ஷன். அவ்வளோதான் நண்பா. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெக் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் தெரியுது. பட் இவங்க 10Tயாக லான்ச் பண்ணுவாங்களா, 10RTயாக லான்ச் பண்ணுவாங்களா, இல்லை 10R லான்ச் பண்ணுவாங்களான்றது தெரியலை. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா 9RT வந்து அன்றைக்கி போன வருஷம் பார்த்திங்கன்னா அதே Snapdragon 888ஓட மெகாபிக்சல் கேமரா எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திரட்ட OnePlusோட 9க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 44,000 சம்திங் வச்சாங்க. ஸோ இந்த ஃபோனும் அதே ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா நல்ல டீலா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, ஒரு சில பேர் இல்லை அலர்ட் ஸ்லைடர் வருன்றாங்க, ஒரு சில பேர் அலர்ட் ஸ்லைடர் வராதுன்றாங்க. அது என்னன்றது லான்ச் அப்போ தான் தெரியும். அலர்ட் ஸ்லைடர் கொடுத்தா தான் அது OnePlusே ஆல்ரெடி உள்ள சாஃப்ட்வேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அலர்ட் ஸ்லைடரும் தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாரோட கவனமாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் மேலே தான் போகும். அப்படி இல்லையா நான் ஓப்போவே வாங்கிட்டு போகிறேன்டா, எதுக்குடா கலவையாக நான் உங்கள் ஃபோனை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி லான்ச் ஆகிருக்கு, மினிமம் ஒரு 3 மாதம் ஆயிரும் நண்பா. 2லேருந்து 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ 3 மாதம் ஆகும்போது எல்லோரும் அந்த ஐஃபோன் 14 அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஃபோனை பற்றி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது கண்டிப்பாக 40,000 ரூபாய்க்கு மேலே வரலாம்.
வந்தாலும் இந்த ப்ராசர் கேமரா இதே அமைப்பில் வந்துச்சுன்னா உண்மையிலேயே வேலிடாக தான் இருக்கும். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. மேற்கொண்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்தால் நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே இல்லை ஒரு வீடியோலேயே இடையில வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ நண்பா. பை.